ஹலோ எவ்ரிவன். ஸோ எல்லோரும் வந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. வழக்கம் போல் சொல்கிறதாங்க. ஸோ புதுசாக வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் மற்ற வீடியோ இருக்குது, அது வந்து பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ற உங்கள் கமெண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கடுத்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிடிடிஹெச்சில் சீசன் 5ல் எபிசோட் 4 தான். ஸோ போன எபிசோடு பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் வந்து ஒரு கண்டினியூட்டி வந்து உங்களுக்கு புரியும். ஸோ வந்து இந்த எபிசோடுக்கு வந்து நம்ம போயிடலாம். ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போன சீனில் கடைசியாக ஹீரோ போய் நின்றுருப்பான். அந்த பிளட் செட்டை சேர்ந்தவனுங்களும் வந்து சுற்றி வளைக்க ஆரம்பிச்சுட்ருப்பானுங்க. ஸோ அதோட வந்து போன எபிசோட முடிச்சுக்கோம். இந்த எபிசோடில் வந்து அடுத்தடுத்து நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சின்ன கிளான்ஸ் காட்டுறாங்க இமேஜாக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அவன் சென்டரில் போய் மாட்டிப்பான். அதை சுற்றி பிளட் செல்லுக்குலாம் வந்துடும். அவன் வந்து அந்த ஃப்ராக்மெண்ட் எடுத்துக்காட்டு இதுக்காக தானே வந்த அப்படின்னு கேட்டால் ஆமாண்டா அப்படின்னா அதில் என்ன இருக்குது சொல்கிறான்னா சொல்ல மாட்டேன்னு உடனே அவன் வந்து அவன் ஆளுங்களை விட்டு அடிக்க விட்டு சொல்லிடுறாங்க. ஸோ அவனுக்கு ஆளுங்களை அடிக்க போகிற நம்ம ஹீரோ அசால்ட்டாக வந்து போகிறான். அவன் ஹீரோ சொல்லிட்டுறான், வெறும் 4 ஸ்டார் டாட் ஊசி என்ன தயிர்னு தான் இங்கே தனியாக வந்துருப்பாடா, அது ட்ராப்னு தெரிஞ்சு அப்படின்ட்டு அவன் அட்டாக் பண்ண போகிறான். ஸோ அவர் கூட இருக்கிற எல்டரும் அந்த மாதிரி யங் மாஸ்டர் நீங்கள் போவானா அவனை என்கிட்ட விட்டுருங்க, நீங்கள் அமைதியாக மட்டும் இருங்க அப்படின்ட்டு அவன் ஆர்டர் கொடுத்துருவான். ஸோ அவனை போய் அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதெல்லாம் ஹீரோ என்ன தான் கம்மி லெவலில் இருந்தாலும் அவனோட பவர் பயங்கரமாக இருக்குது. அவனா சொல்கிறான், இவன் வந்து கம்மி லெவலில் இருந்தாலும் இவன் பவர் பயங்கரமாக இருக்குது, நல்ல வேலை இவன் இன்னும் வந்து அடுத்த ஸ்டார் ரீச் ஆகிட்டு அவன் பிளட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு சீக்ரெட்டான டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா க்ரீன் லோட்டஸ் அப்படின்ற ஒரு டெக்னிக் தான், க்ரீன் லோட்டஸ் ஃபார்மேஷன்ட்டு உடனே அவனுக்கு உள்ளேருந்து ஒரு ஃபார்மேஷன் வந்து ஃபயர் மாதிரி வெளியே வர. ஸோ அதனால் வந்து ஹீரோவோட உடம்பு மேலே ஒரு பெயிண்ட் மாதிரி வந்து அந்த ஒரு ஃபயர் வந்து பரவ ஆரம்பிக்குதுங்க. ஸோ அவனுக்கு கண்ணும் கலர மாதிரி 2 பேரும் மாற்றி வந்து அட்டாக் பண்ணுறானுங்க. அவனுக்கு 2 பேரோட பவரும் கொடூரமாக இருக்குது. அந்த பிளட் செட்டை சேர்ந்தவனுக்கு அவன் மேலே அந்த ஃபயர் பேர் ஹெவன்லி ஃபயரா, இவனுக்குள்ளே ஹெவன்லி ஃபயர் இருக்குது. நான் நினச்சி சந்தேகம்னா மாஸ்டர் இவன் கண்டிப்பாக நம்ம இடத்த சேர்ந்தவன் இல்லை, ஹெவன்லி ஃபயர் வச்சிருக்கானே வந்து இது பண்ணான், கண்டிப்பாக இவனை வந்து நம்ம இந்த இடத்துல கொள்ளலாம் பெரும் பிரச்சனை வரணும், எங்கள் அப்பா வருவாரா அப்படின்றதுக்குள்ளே அடுத்த சீனில் அவங்க அப்பனை கற்று அந்த ஸ்னேக் பொண்ணு இருக்கால அந்த பொண்ணு அடித்து போட்டு இவன் சொல்லிக்கிற அளவுக்கு அழகாலாம் இல்லை, சரி என்ன பண்ணுறது கொன்றுன்ட்டு அந்த இருக்கிற எல்லாரையும் கொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. கொண்டுட்டு அவனை வந்து பறந்துட்டு போகிறான். இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், எங்கள் அப்பா 6th லெவல்ரா, அவர் வந்தார்னா அவனை அசால்ட்டாக கொன்றுவார்றா அப்படின்றது. அதுமாதிரி யங் மாஸ்டர் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, எல்லாரும் வந்து யங் மாஸ்டர் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம தலைவர் அவன்கிட்ட போக மாஸ்டர் சொல்கிறாரு, அவனோட ப்ரீத்திங் கிட்ட வருது, நீ அதுக்குள்ளேயே அவனை கொன்று அவனை டைம் இல்லைடான்னு அந்த எல்டர் தடுக்க வராங்க. ஸோ எல்டரையும் வந்து கொஞ்சம் நேரம் சமாளிச்சுக்கிட்டே வந்து ஹீரோ கொஞ்சமாக முன்னேறிட்டுறான். ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்டரை வந்து அடித்து அவனை ஃபயரை வச்சு எரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்டரு கொஞ்சமாக தப்பிச்சாலும் கடைசியில் ஒன்றும் வேலைக்காவில் அதே இடத்துல அந்த எல்டர் செத்து போயிடும். கூட அந்த அல்லக்கைங்களும் வந்து செத்து போயிடுறாங்க. அதை பார்க்குற இவனா பயந்து ஓட ஆரம்பிச்சிடான். அவன் ஓடினாலும் திடீர்னு ஏதோ ஒன்று வந்து அவனை கொண்டுருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெயின்போ பைத்தான் வந்து ஹெவன்லி ரெயின்போ பைத்தான் 7 கலர் பைத்தானை தான் வந்து சொல்லுவாங்க. இது வந்து மெடிசா வந்து இவங்களுக்குள்ளே இருக்கும், அதனோட சோல் வந்து மெடிசாவுக்குள்ளே இருக்கும், அதுதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த குட்டி பாம்பு வந்து கொண்டுட்டா பரவாயில்லடா, நீ வந்து ஃபஸ்ட் டைமாக இந்த 3 லோட்டஸ் டெக்னிக் யூஸ் பண்ணுறக்கு அப்படின்றான். நெக்ஸ்ட் சீனில் அவங்க அப்பா வந்து பார்க்குறான், அந்த ஸ்கல் இருக்குல்ல அந்த குரூப் வந்து செத்து கிடக்கு. அவங்க அப்பா வந்து பரவாயில்ல இந்த ஸ்கல்லு செத்துட்டானுங்களா, நல்ல வேலை தான் பார்த்துருக்கேன், என் பையனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு போய் பிளட் செட்டு சேர்ந்தவனு செத்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே உனக்கு டென்ஷன் ஆகிட்டு என்ன ஆகுதுன்னு பேக் ஆகமாக போகிறான். அவன் பையனுக்கு என்னாச்சு, அவங்க எல்டர் என்னாச்சுன்னு போய் பார்த்தான். அவன் பையன் அந்த இடத்துல செத்துருப்பான். இதை பார்த்தோன்னே லாங் அப்படின்ட்டு அவனை கத்துறான். அவனாம் வவ்வாளங்களை விட்டு சுற்றி எவன் இருக்கான்னு ஏவி விட்டுக்கிட்டு இருக்க. ஸோ அவன் பையனை வந்து அதனோட பிளட் எனர்ஜி வந்து அவன் அப்படியே வந்து அந்த இடத்துல வந்து அழிச்சிட்றான். அது மீன் வந்து அவனை அதே இடத்துல வந்து எரிச்சிட்றான். ஸோ வந்து நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கஷ்டப்பட்டு அங்கே தப்பிச்சு வந்து மாஸ்டர் சொல்கிறாரு, பரவாயில்லடா நீ இந்த அளவுக்கு தப்பிச்சு வந்துட்டு போய் நான் எதிர்பார்க்கல, அவனோட ப்ரெசன்ஸ் இல்லை, இதுக்கப்புறம் நான் சேஃப் தான் அப்படின்னா. மாஸ்டர் ஒன்றும் இல்லை மாஸ்டர், நம்ம இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம் மாஸ்டர் அப்படின்னா. நெக்ஸ்ட் சீனில் அந்த ஃபேக்ரன்ஸ் அந்த மேப்பை பொருத்தி பார்த்தா இன்னும் ஒரே ஒரு பீஸ் தான் தேவை, அந்த க்ரீன் லோட்டஸ் ஃப்ளேம் வந்து அடையிறதாக. ஸோ நம்ம ஹீரோவும் உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலான்ட்டு அதை ஓப்பன் பண்ணி அந்த பில்லு அப்படியே தாங்க இருக்குது. மாஸ்டர் சொல்கிறாரு, ரைட்டு நீ வந்து இதை போய் சாப்பிட்ற மாஸ்டர், இது வந்து 7th லெவல் பில்லு மாஸ்டர், என்ன ஆகுதுமா எனக்கு சாப்பிட்றேன்னா, நீ சாப்பிட்றா ஓரா பேசாதா, நான் தான் சொல்கிறேன் இல்லை அப்படின்ட்டு மாஸ்டரும் சொல்ல, சரி நீங்கள் சொல்கிறீங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு தலைவனே எடுத்து அசால்ட்டாக உள்ளே போட்டு அவனும் கல்டிவேஷனில் உட்காருவான். என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே வேலைக்கு ஆகலை. மாஸ்டராக சொல்லிட்டு இருக்காரு, என்ன எதுவும் ரியாக்ட் ஆன மாதிரியே தெரியல. ஆமாப்பா இது ஒரு மேலே ஃபேக்காக இருக்குமா மாஸ்டர்னா, கண்டிப்பாக இல்லை, இது வந்து ஒரு ட்ராகன் கோர்லேருந்து செஞ்சுது. ஸோ அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ட்ராகனை வந்து அது எனர்ஜி ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி நீ வந்து இது பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து இது வந்து உனக்கு பிரேக் த்ரூ பண்ணும்போது அப்படின்னா ட்ராகன் எனர்ஜி அப்சர்வ் பண்ணும்போது உனக்கு வரும் அப்படின்னா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கோரில் ஏதாவது ஒரு டெக்னிக் இருக்கும், நீ முடிஞ்ச அளவுக்கு அந்த கோரை வந்து உனக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணிப்பார், அதுக்குள்ளேருந்து ஏதாவது ஒரு டெக்னிக் கிடைக்குதா பாடுறா, இந்த மாதிரியான ட்ராகன்ஸ்லாம் வந்து நிறைய டெக்னிக் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஃபோக்கஸ் பண்ணுறா அப்படின்ற மாரி நம்ம மாஸ்டர் நம்ம ஹீரோகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு.
நம்ம ஹீரோவும் சரி மாஸ்டர் இந்த மாதிரி வந்து நான் கண்டிப்பாக பார்க்குறேன், அதுக்குள்ளே ஏதாவது டெக்னிக் கிடச்சா நான் சந்தோஷம் தான்ட்டு ஹீரோவும் உட்காந்து அவனுக்குள்ளே இருக்க அந்த ட்ராகன் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் பண்ணான்னு ஒரு ட்ராகன் வந்து ரோர் விடுதுங்க. உடனே அதுலேருந்து ட்ராகன் ஒரு சவுண்டு ஸ்கில், ட்ராகன் ரோர்னு ஒரு சவுண்டு, ஒரு ரேரான ஸ்கில்லுங்க. இது வந்து என்னென்னா அவன் வாய்ஸை திறந்து கத்துனா அப்படின்னா அதனோட சவுண்டு பயங்கர கொடூரமாக இருக்கும். ஸோ ஹீரோ அதை யூஸ் பண்ணா முடியாமல் வீந்துடுறான். மாஸ்டர் சொல்கிறாரு, உன்னோட லெவலுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே ஆபத்தானது, உன்னோட தொண்டை கண்டெல்லாம் உடஞ்சி போயிடும். இது வந்து ஒரு பயங்கரமான டெக்னிக், உன்னால் வந்து ஃபைட் பண்ண முடியாதப்போ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணனா ஆப்பனன் கதி கலங்கி போயிடுவான். அந்தளவுக்கு ஒரு ரேர் ஸ்கில் உனக்கு கிடச்சிருக்குடா, உண்மையிலே நீ லக்கி தான்டா. ஆனால் இது ஒன்று கத்துற சவுண்டு தானே, இதனால் வந்து எப்படி மாஸ்டர் என்னோட பவர் உனக்கு இப்போ புரியாது, வருங்காலத்தில் புரியும். நீ வந்து இதை அடிக்கடி யூஸ் பண்ணாத. ஓகே மாஸ்டர், இந்த பில்லை யார் செஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா, அதனால தான் நீங்கள் வந்து இவ்வளோ அப்செட்டாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இவரும் கேட்க மாஸ்டரை வந்து மூட் அவுட் ஆகிட்டு வெளில வந்து நின்றுருக்காரு. வந்து திரும்ப கேட்குறான், மாஸ்டர் இந்த பில்லு யாருச்சுன்னா, அது வந்து ஒன்றும் இல்லை, என்னோடய ஸ்டூடெண்ட் தான், நான் முதல்ல தேர்ந்தெடுத்த நல்ல ஸ்டூடெண்ட், அவன் வருங்காலத்தில் நல்லா பெரிய ஆளாக வருவான்னு தெரியும், நினச்ச மாதிரியே பெரிய அல்கமிஸ்ட்டாக வந்துட்டான். ஆனால் என்ன ஒன்று, அவன் இந்த ஃப்ளேம் வந்துடாக்காக என் முதுகுலேயே குத்தி என்ன அவன் தான் கொண்டுட்டான். அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாஸ்டர், மொதல் டைம் வந்தால் நீங்கள் தப்பான ஆளை சூஸ் பண்ணியிருப்பான், ஆனால் உங்களோட கண்கள் ரெண்டாவது டைம் வந்து கண்டிப்பாக வந்து அப்படி சூஸ் பண்ணாது, நான் உங்களுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னா. மாஸ்டர் வந்து இது கேட்டு ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே திரும்ப நின்றுட்டுருக்காரு. ஸோ அவர் நினைக்கிறாரு, பரவாயில்ல, நான் வந்து நல்லது தான், என்னோடய லக்கு தான் நான் உன்னை சந்திச்சதுனால தான் எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கையே வந்துச்சு மீட் பண்ணும் அப்படின்ட்டு, நீ சொல்கிறதும் கரெக்டு தான்டா அப்படின்ட்டு மாஸ்டர் வந்து சிரிக்கிறாரு. அப்போ அவருக்குள்ளே வந்து அவ்வளோ சந்தோஷம். அவர் திரும்ப வந்து நம்ம ஹீரோட வந்து பார்த்து சொல்கிறாரு, நீ சொல்கிறதும் கரெக்டு தான்டா, என்னோடய கண்கள் திரும்ப வந்து தப்பாக தேர்ந்தெடுக்காது, நான் கண்டிப்பாக ஒரு நல்ல மாணவனை தான் தேர்ந்தெடுத்துருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்ட்டு அவரும் வந்து தோல் மேலே தட்டி கொடுக்குறாரு. சரிடா, இந்தமாரி வந்து இப்போ தான் வந்து ஜியான் அகாடமிக்கு வந்து போக வேண்டிய சரியான நேரம் அப்படின்ட்டு 2 பேரும் ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் சீன் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஜேர்னியை கன்டினியூ பண்ணலாம் மாஸ்டர்னு ஹீரோ வந்து மாஸ்டர்கிட்ட சொல்ல 2 பேரும் வந்து அந்த இடத்துல வந்து கிளம்புறாங்க. ஸோ இப்போ எங்கே போகிறாங்க அப்படின்னா வந்து அகாடமிக்கு தான் போகிறாங்க. அகாடமி இது வரைக்கும் வந்து பிளாக் கார்னர் டொமைனில், இதுலேருந்து அவங்க போனோம் அப்படின்னா பெங்ஜான் சிட்டிக்கு போனோம். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா பெங்ஜான் சிட்டிஸோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வித்தியாசமாக வந்து எல்லாம் லைனில் நின்றுருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜயான் அகாடமிக்கு தான் வந்து போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டெத் விஷ் ட்ரீ அப்படின்னு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து மரணத்தை வந்து கொடுக்கக்கூடிய ட்ரீயாக அதை வந்து காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன் அந்த லைன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோவும் வந்து போகிறான். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பில்லு தராங்க. என்ன பில்லுன்னு பார்த்தா அது யார் கொடுக்குறான்னு பார்த்தா ஜியான் துவா சேர்ந்த ஒரு மாஸ்டர் தான். ஸோ சொல்கிறார், இந்தமாரி வந்து நம்ம ஹீரோ போய் சொல்கிறான், நான் இந்த மாதிரி ஜியான் அகாடமி ஸ்டூடெண்ட் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டா யார், நீ மாதிரி என்ன வயசாகுது அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி வந்து எனக்கு 18 வயசு, நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜாயின் பண்ணி 2 வருஷம் ஆகுது அப்படின்னா, என் பேர் வந்து சியோயான் அப்படின்னா, சியோயானா இதுக்காக தான் வந்து இன்னொரு வெயிட் பண்ணுறக்கா இவனு, ஆனால் இவன் என்ன இவ்வளோ வந்து அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரியே இல்லையா, வந்து மொக்கையாக இருக்கான்ற அந்த கூட பசங்களை வந்து பேசிக்கிட்டு இருக்க. இவரும் சொல்கிறார், உன் டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணிட்டுப்பா, நீ உண்மையிலே சியோயான் தான், 2 வருஷமாக நீ வந்து காலேஜ் அட்டன் பண்ணலான்னு கேள்விப்பட்டேன், போய் பாரு, வந்து காம்படிஷன் நடக்குது இன்னர் அகாடமிக்கு அப்படின்ட்டு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ உள்ளே போக அந்த ஒரு போட்டும் வந்து அங்கேருந்து பறகுது. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அகாடமி தான் கட்டுறாங்க. அகாடமியில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு வந்து ஒருத்தனை வந்து போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் சொல்கிறாங்க, இந்தமாரி வந்து யுன்னர் தான் வந்து ஜெயிச்சது, இந்த காம்படிஷனோட வின்னர் யுன்னர் தான், நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா. ஸோ நம்ம இன்னொரு அசால்ட்டாக விட சீனியர் மாதிரி நல்ல மேட்ச்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம இன்னொரும் வந்து நம்ம டீச்சருக்கு ஒரு கை கட்ட பரவாயில்ல, இந்த பொண்ணு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா வந்து சியோயானுக்கும் சூபெங் அப்படின்றவனுக்கு நெக்ஸ்ட் மேட்ச் அப்படின்னு அனுபவிக்கிறாங்க. எல்லோரும் சொல்கிறாங்க சூபெங் வந்து நின்றுவான். எல்லாம் சொல்கிறாங்க இந்த டைம் வந்து சியோன் வரமாட்டான், இந்த சியோனால் தான் வந்து சுன்னர் வந்து போன டைமே கலந்துக்க முடியல, திரும்பவும் போய்ட்றாங்களே அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. எல்லோரும் யோசிக்கிறாங்க, அவன் ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கான், இன்னொரே வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு போக அந்த இடத்துல அவங்க ஒரு 6 சென்ஸ் பண்ணுறாங்க. சென்ட் பண்ணோடனே வந்து அந்த இடத்துல திடீர்னு நம்ம ஹீரோ மேலேருந்து பறந்து வந்து வெப்பனோட வந்து இறங்குவான் போகிறேன். இதை பார்த்து எல்லாம் உண்மையிலே இவன் தான் சியோன்ப்பா, இவன் வந்துட்டான்ப்பா அப்படின்னா, சியோனவில் வந்துட்டு நான் ஃபைனலாக வந்துட்டேன் அப்படின்ற மாரி வந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க. இதை பார்த்தோன்னே நமக்கு இன்னொருக்கெலாம் சரியாக ஹாப்பியாக இருக்கும். ஸோ இதே இடத்துல வந்து இந்த எபிசோட் வந்து முடியுது கைஸ். அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத உங்கள் கமெண்ட்டை வந்து கொடுத்துட்டு போங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் அடுத்தது வீடியோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுவேன். ஓகே கைஸ், பை பாய்.